ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் கிளாஸ் ஆன்மீக மாத்திரைகள் பயிற்சி வகுப்பு சிறப்பான முறையில் நடத்தி கொடுத்தாங்க. அவர்களுடைய வழிகாட்டலில் இப்போ நமக்கு சென்னையிலேருந்து அம்மையார் அவர்கள் வழி வந்திருக்காங்க. அவருடைய பேர் வந்து உங்களுடைய கலைச்செல்வி டாக்டர் கலைச்செல்வி அவர்கள். என்ன டாக்டர்னா சிறந்த டாக்டர். ஆன்மீக மாத்திரைகள் அப்படிங்கிற அந்த தீசிஸில் இவங்க டாக்டர் பட்டம் பெற்றிருக்காங்க. அந்த லட்சுமி மேடம் அவங்க சொல்லி இந்த மாதிரி இந்த பிரமிடில் போய் 3 நாள் மௌன தியானத்தை நீங்கள் நடத்தி கொடுக்கணும்னு சொன்ன அந்த வாக்கிங் கிடைங்க. அவங்க சென்னையிலேருந்து பிறகு 4 மணிக்கு இங்கே நம்ம ரயில்வே ஸ்டேஷன் இங்கே வந்து இப்போ நமக்கு கிளாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு பக்கத்தில் இருந்து நமக்கு வேலை இருக்கும். அதாவது இவங்களை போல் நம்மளும் என்ன செய்யணும், இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. நிறைய சொல்லிட்டாங்க, எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கொடுத்துருக்கீங்க, லட்சுமி கொடுத்துருக்காங்க, பத்திரிச்சு கொடுத்துருக்காங்க, பிரபஞ்சம் கொடுத்துருக்கு, எனக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு அந்த இடத்துல அவங்க வந்து ஏறி பஸ் ஏறி வந்து இங்கே ட்ரெயின் ஏறி தெரியாத ஊர் இப்படிலாம் வந்து இன்றைக்கி நம்ம கிளாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு நம்முடைய பிரமிடு மையத்தின் சார்பாக மிகுந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அதோடு மட்டும் இல்லாமல் பல இடங்கள்ல இருந்து ராசிபுரத்தில் மேலே வந்திருக்காங்க. அப்புறம் காரைக்குடி, உள்ளூரில் மாணவர்கள் மீன்சல், அது வந்து ராமநாதபுரம் ஏபிஜே அவர்கள் பிறந்த ஊர்லேருந்து ராமநாதபுரத்தில் புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்காங்க. மற்ற மூக்குடியிலேருந்து வந்திருக்காங்க. மற்ற எல்லா ஊர்களையும் சொல்ல விடவிட்டு இருந்தாலும் எல்லாரையும் நம்முடைய பிரைவேட் மையத்தின் சார்பாக வருகிறது என்று இந்த இனிய வேலையை வரவேற்கின்றோம். இப்போ நம்ம பிரமிடு கட்டி 2 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த ஒவ்வொரு நிகழ்வும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு வித்தியாசமான நிகழ்வாக தான் இருந்திருக்கும். ஏற்கனவே வாரம் ஞாயிற்றுக்கிழமை பிரமிடு தியானம் வச்சோம் 4 to 6. அதுக்கு பிறகு எப்போல்லாம் சொல்கிறாங்களோ அப்போல்லாம் வந்து அவங்க வந்து கேட்டுட்டு வந்து தியானம் சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ இதில் சில மாற்றங்கள்லாம் நம்ம அமைப்பில் லட்சுமி மேடம் கையில் எடுத்துக்கிட்டு அவங்க சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதுபடி நம்ம பிரமிடை ரன் பண்ணிட்டு இனிமேல் உள்ள காலத்தில் வந்து பௌர்ணமி, அமாவாசை அந்த 2 நிகழ்வுகளை பௌர்ணமி வச்சுக்கிறது சிறப்பாக. அமாவாசை வாய்ப்பு இருந்தால் பண்ணுங்க. அப்படின்னா வெளியில் கொஞ்சம் வேலை கொடுத்துட்டாங்க. சும்மா கட்டி வச்சுக்கிட்டு ஒரு ஆள் 2 ஆள் தியானம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பிரமிடு கட்டி வச்சுருக்கீங்க. யாரெல்லாம் தியானம் கற்றுக்கிட்டாங்களோ நம்ம சென்டரில் அவங்க எல்லாரும் சேர்ந்து போய் தெரியாத மக்களுக்கு உங்களுடைய சேவையை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அசைவில் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அசைவில் தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் சிறப்பான முறையில் நம்முடைய பிரமிடை கொண்டு போகணுங்கிறது நம்மளுக்கு விட பல மடங்கு லட்சுமி பிரசனம் நடந்துக்கிட்டே இந்த மாதிரி மாஸ்டர்லாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு வழியாக நமக்கு கைடு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நம்ம அதை பின்பற்றி நம்ம அதிலேருந்து நம்ம நிறையா நாலேஜ் எடுத்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் மிகப்பெரிய லெவலில் அந்த கோர்ஸை முடிச்சுட்டு அந்த கோர்ஸை படிக்கிறவங்களுக்கு தெரியும் ரொம்ப எளிமையாக இருக்குது. அதே போல் அதில் இருக்கிற உணவு பார்த்தீங்கன்னா நான் 2 தடவை போட்டேன், என்னால் படிக்க முடியல, கண்டுபிடி பண்ண முடியல. இப்போ போடலாம் 2 தடவை போடலாம்னு சொன்னேன். இல்லைம்மா நீ முடியுமா, நான் தனியாக ஸ்பெஷலாக படிக்கணும், 2 பேரும் படித்தா சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வீட்டில் இருக்கிற பக்கத்தில் இருந்து நானும் அந்த கிளாஸை கேட்டேன். முழுசாக தான் கேட்கல. அப்போ காலையில் வாங்கினதே பார்த்தீங்கன்னா ரொம்ப படித்தவங்களுக்கு தெரியும், அதில் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம மையத்தில் ஒரு 5 பேரா, எத்தனை பேருமா 5 பேரா டாக்டர் இந்த கோர்ஸ் படிச்சுருக்கிறது 5 பேர். லீலாலட்சுமி, பிரேமா, அவங்கள 5 பேர். சுஜாதா 6 பேர். அவங்க வெளியூர்ல இருக்காங்க. நான் எங்க அதனால இது நமக்கு ஒரு சிறப்பாக இருக்கும். நம்ம அதை வந்து பயன்படுத்திக்கணும். கடவுளை பயன்படுத்திக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த வகுப்பு வந்து இதுக்கு முன்னால் மௌனமாக எத்தனை பேர் இருந்திருக்கீங்க, எவ்வளோ நாள் இருந்திருக்கீங்க? மௌன அனுபவம் தான் இருந்ததில்லை. வேதாந்தத்தில் இந்த